காலையில 8 மணி. ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே லூசி புறா, சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஹோலி பண்டிகை ஞாபகத்திலே இல்ல. ஹப்பப்பா, காலையில இருந்து ஒரே டென்ஷனா இருக்கு. வீட்டு வேலை செஞ்சு செஞ்சு என் கை கால எல்லாம் வலிக்குது. தினமும் என்ன சமைக்கிறது என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கே தலை வெடிச்சிடுது. என் கவலையும் அதான் துணி. தினமும் பண்ணு ஏதாவது சமைச்சு கொடுக்க சொல்லி சொல்றான். அவன் பசியை தீக்கிறது என்னால முடியவே இல்ல. அப்போ சிச்சு காக்கா ஸ்டைலா மேக்கப் போட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை சமையல் வேலைன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன பாத்தீங்களா, எனக்கு காலையிலேயே முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டு இருக்கேன். அழகாவதுக்காக இன்னைக்கு ஒரு புது புடவை கட்டலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சிச்சு, நீ என்ன பூசினாலும் கருப்பாதான் இருக்க போற. ஆனா என்ன பாத்தியா, இவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கேன், இவ்வளவு கிளீனா இருக்கேன் பாரு. போதும், ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. கருப்பு தான் சூப்பர். சரி, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா யாராவது எனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பதான் புஜ்ஜி பன்னு 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க கையில 2 கவர் இருந்துச்சு. பெரியவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக அதை கொண்டு வந்திருந்தாங்க. அம்மா, துணியாண்டி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியுமா? ஸ்பெஷலா? ஒன்னும் இல்லடா, எப்பவும் போல இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போறேன், அதுதான் ஸ்பெஷல். ஐயோ அத்தை, நான் சமையலை பத்தி கேட்கல. இன்னைக்கு கேலண்டர் பாத்தீங்களா? ஏதாவது விசேஷம் இருக்கா? இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒன்னும் இல்லையே. பொங்கல் போயிடுச்சு, தீபாவளி இன்னும் வரல. இன்னைக்கு எந்த விசேஷமும் இல்ல. நீங்க போய் விளையாடுங்க, சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க. ஐயோ அத்தை, இன்னைக்கு கலர் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல நாள். எல்லாரும் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்னது கலர் சம்பந்தப்பட்டதா? ஓ, இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல ஹேர் கலரிங்க்கு 50% ஆஃபர்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்பவே போய் என் ஹேருக்கு கலரிங் பண்ணிக்கிறேன். அதை கேட்ட பன்னு கிளி, ஐயோ கடவுளே, இவங்களுக்கு கலர்ஸ் பத்தி சொன்ன ஹேர் கலரிங் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க உட்காந்து சும்மா வீண் கதை பேசுங்க, நாங்க கிளம்புறோம். வாடா பன்னு, நம்ம இன்டைரக்டா சொன்னா இவங்களுக்கு புரியாது. இப்பவே நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். புஜ்ஜி பன்னு 2 பேருமே ஊர் இலையில இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட போனாங்க. அங்க அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணிருக்கிற கலர் தண்ணி, கலர் பொடி எல்லாம் இருந்துச்சு. டேய் பன்னு, பாத்தியாடா, அம்மாங்களுக்கு இன்னைக்கு ஹோலி பண்டிகைன்றது ஞாபகத்திலேயே இல்ல. அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டாங்க போல. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத மாதிரி ஒரு மெமரிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். சரி புஜ்ஜி, நான் நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பாரு. ப்ளூ, பிங்க், ரெட்டு, எல்லோ எல்லாம் இருக்கு. புதுசா வாட்டர் கன்னு கொண்டு வந்திருக்கேன். நம்ம இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம இங்க எப்படி கூட்டிட்டு வருது? வாங்கன்னு சொன்னா அவங்க வர மாட்டாங்களே. துணி அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, சிச்சு அத்தை எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டோன்ட் வரி புஜ்ஜி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீ போய் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. இந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே உன்கிட்ட வச்சுக்கோ. 2 பக்கெட் கலர் தண்ணி ரெடியா வச்சுக்கோ. நான் மரத்துக்கு மேல உட்காந்துக்கிறேன்டா. அப்ப நீ? அப்படின்னா நான் மரத்துக்கு பின்னாடி புதர்ல ஒளிஞ்சுக்கிறேன். என் கையில அந்த பிங்க் கலரும் கிரீன் கலரும் எப்பவுமே இருக்கும். நான் இப்பவே ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய டிராமா போட்டுடுறேன். அப்ப எல்லாரும் வேகமா இங்க ஓடி வந்துருவாங்க. என்னடா டிராமா போட போற? அவங்க எல்லாரும் பயந்துட போறாங்க. பண்டிகை அன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. நான் போய் புஜ்ஜி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா அடிபட்டுச்சுன்னு சொல்லுவேன். உடனே அவங்க எல்லாரும் இங்க ஓடி வருவாங்க. அப்ப மரத்துக்கு மேல இருக்கிற நீ கலர் தண்ணி அவங்க தலை மேல ஊத்திடு. புதருக்குள்ள இருந்துனா கலர் அவங்க மேல பூசிடுறேன். அப்ப அவங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. புஜ்ஜி சந்தோஷமா, இது சூப்பர் ஐடியாடா. ஆனா அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு திட்டுனா? கோவப்படாதீங்க ஆண்டி, ஹோலி பண்டிகைக்காக தானே விளையாடணும்னு சொல்லலாம். சரி, நீ மரத்துல ஏற, நான் போய் அவங்கள கூட்டிக்கிட்டு வரேன். புஜ்ஜி கலர் தூள் கலந்துருக்கிற 2 பக்கெட் தண்ணியை எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேல போய் ஒளிஞ்சுக்கிட்டா. இன்னொரு பக்கம் பன்னு ஊருக்குள்ள போனா. அப்போ மகிக்கழுகு, சிச்சு காக்கா, சோட்டுக்கிளி, துணி, லூசி இவங்க எல்லாருமே ஊருக்கு நடுவுல ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பன்னு ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி கண்ணுல கண்ணீரோட இப்படி எல்லார்கிட்டயும் சொன்னான். அம்மா, துணி ஆண்டி காப்பாத்துங்க, ஐயோ நடக்க கூடாதது நடந்து போச்சே. என்னடா ஆச்சு பன்னு? ஏண்டா இப்படி அழுவுற? நான் ஏதாவது துரத்திக்கிட்டு வருதா? என்னாச்சு பன்னு? புஜ்ஜி எங்க? 2 பேரும் ஒன்னா தானே போனீங்க, அவ எங்க? பன்னு கிளை கண்ணை தொடச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டே, அதுதான் ஆண்டி, நாங்க அந்த ஊர் இலையில இருக்கிற பெரிய மரத்துக்கு கீழே விளையாடிக்கிட்டு இருந்தோம்மா. மரத்துல ஏறினப்போ திடீர்னு புஜ்ஜி கால் வலிக்கு மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா. பன்னு சொன்னது கேட்ட உடனேயே துணி ரொம்ப ஆச்சரியமா,
என்னடா சொல்ற பன்னு? புஜ்ஜி மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாளா? அவளுக்கு அடிபட்டுருச்சா? ஆமா ஆண்டி, கீழே விழுந்தா அடிபடாம இருக்குமா? தலையில பெரிய அடி, ரத்தம், சிகப்பு கலர்ல ரத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு. அவளால எழுந்திருக்க முடியல. உங்களை கூட்டிக்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்பி விட்டா. ஐயோ, ரத்தம் வருதா? நான் அப்பவே சொன்னேன் பெரிய மரத்துல எல்லாம் ஏறி விளையாடாதீங்கன்னு. ஆனா இந்த பசங்க நம்ம பேச்சை எப்ப கேட்டாங்க? அட கடவுளே, தலையில அடிபட்டிருக்கா. தலையில அடிபட்ட ஆபத்தாச்சே. மஹி, சீக்கிரமா வாங்க, நம்ம போய் புஜ்ஜிய காப்பாத்தணும். டோனி, அழாத, புஜ்ஜிக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இரு. பனு, அந்த மரம் எங்க இருக்கு? எங்க எல்லாரையும் அங்க கூட்டிக்கிட்டு போ. ஒரு நிமிஷம், நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அப்போ டோனி அழுதுகிட்டே, ஐயோ, என் புஜ்ஜிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வாடா பன்னு, சீக்கிரமா போலாம். அம்மா, நானும் வரேம்மா, புஜ்ஜி என் ஃப்ரெண்ட் இல்ல. ஆ, சரிடா, வா. துணிக்குருவி, சோட்டு எல்லாருமே ரொம்பவும் பயந்து போய் பாவம் டோனி அழுதுகிட்டே பொண்ணுக்கு ஏதாச்சோ என்னவோ ஆச்சோ அப்படின்னு சொல்லி வேக வேகமா ஊர் எல்லையில இருக்கிற ஆலமரத்துக்கிட்ட வந்தாங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா ஆலமரம் மட்டும்தான் இருந்துச்சு. கீழே புஜ்ஜி விழுந்தான்னு சொன்ன இடத்துல புஜ்ஜியும் இல்ல, அங்க எந்த ஒரு ரத்தமும் இல்ல. புஜ்ஜி, புஜ்ஜி எங்கம்மா இருக்க? டேய் பன்னு, எங்க புஜ்ஜிய காணுமேடா, எங்கடா போயிட்டா? டேய் பன்னு, நீ உண்மையிலே இந்த மரத்துக்கிட்ட தான் சொல்றியா இல்ல வேற ஏதாவது மரமாடா? ஐயோ கடவுளே, இங்க யாரும் இல்லையே. ஏதாவது பூனை வந்து புஜ்ஜியை இழுத்துக்கிட்டு போயிடுச்சா என்ன? அதை கேட்டு துணிக்குருவி சத்தமா அழுதுகிட்டு, ஐயோ, என் பொண்ணு புஜ்ஜிய பூனை தூக்கிக்கிட்டு போயிடுச்சா. ஐயோ புஜ்ஜி, அவ இல்லாம நான் என்ன பண்ண போறேன்? அப்ப பன்னு யாருக்கு தெரியாம பக்கத்துல இருக்கிற புதற்குள்ள போய் கலரை கையில வச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். டேய் பன்னு, எங்கடா போயிட்ட? இங்க வாடா. மேல பாருங்க, ஒருவேளை கிளையில ஏதாவது மாட்டிக்கிட்டாளா? எல்லாரும் தலையை தூக்கி மரத்துல ஏதாவது மாட்டிக்கிட்டாளான்னு பாக்கும்போது இதுதான் சரியான டைம்னு சொல்லி ஹாப்பி ஹோலி அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவ கையில வச்சிருந்த அந்த கலர் தண்ணிய எல்லார் மேலயும் ஊத்துனா. அந்த தண்ணி வேற ரெட் கலர்ல இருந்துச்சு. ஐயோ, ஏதோ ஊத்துதே. ஐயோ, மழை, சிகப்பு நிற மழை. திடீர்னு மரத்துக்கு மேல இருந்து சிகப்பு தண்ணி மஹி, சோட்டு, துணி, சிச்சு எல்லார் மேலயுமே ஊத்துச்சு. அந்த ஷாக்க விட்டே அவங்க இன்னும் வெளியில வரலன்னும் போது புதருக்குள்ள இருந்து நல்ல பச்சை கலர்ல தண்ணியை கொண்டு வந்து பன்னு, லூசி, சின்ன மேல ஊத்துனா. கோவப்படாதீங்க, இன்னைக்கு ஹோலி பண்டிகை, ஹாப்பி ஹோலி. ஐயோ, என் வெள்ளை ரெக்க இப்படி பச்சை ஆயிடுச்சே, யாரடா அது என் மேல கலரை பூசினது? டே பன்னு, என்னை விட்டுடுறா, என் கண்ணெல்லாம் கலரா இருக்கு. மகிக்கழகு கண்ணு தொடச்சுக்கிட்டு, பன்னு என்னடா இது, எல்லாரும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ புஜ்ஜி குருவி மரத்தை விட்டு கீழே இறங்கி வந்து, ஹஹா அம்மா, நான் தாம்மா புஜ்ஜி, எனக்கு ஒன்னும் ஆகலம்மா, நான் பாரு நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் எங்க ஆக்டிங், நீங்க ஹோலி பண்டிகையே மறந்துட்டீங்க, அதனால தான் நாங்க இப்படி சர்ப்ரைஸ் பண்ணோம். ஹாப்பி ஹோலி. எல்லாருக்குமே விஷயம் புரிஞ்சுது. புஜ்ஜி கீழே விழல, அவ தலைக்கு அடியும் படல, ரத்தமும் வரல. ஹோலி பண்டிகைக்காக பசங்க பொய் சொல்லிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ துணி கோவமா புஜ்ஜிய பார்த்து, புஜ்ஜி என்ன இது, ஒரு நிமிஷம் எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு அடிப்பட்ட ரத்தம் வருதுன்னு சொன்ன உடனேயே இந்த மரத்துல இருந்து இந்த கலர் ஊத்துனதை பார்த்து நான் ரத்தம்னு நினைச்சுக்கிட்டேன். என்ன விளையாட்டு இதெல்லாம்? இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. டேய் பன்னு, நீ அவ்வளவு பெரிய நடிகனை ஆயிட்டியாடா? புஜ்ஜி கீழே விழுந்துட்டான்னு நாங்க எல்லாரும் நம்புற அளவுக்கு எவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்க. பக்கத்துல வாடா, வாடா, இங்க ஒழுங்கு மரியாதையா வந்துரு. அப்போ சிச்சு காக்கா அவளுடைய புடவைய பார்த்து அழுதுகிட்டு, ஐயோ, 1000 ரூபாய் கொடுத்து புதுசா வாங்கின புடவை, இப்போ இது புது புடவை மாதிரி இல்ல, ஹோலி புடவை மாதிரி இருக்கு. என் மேக்கப் எல்லாம் போயிடுச்சு, நான் பார்க்க பேய் மாதிரி இருக்கேன். பன்னு, புஜ்ஜி 2 பேரையுமே போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. ஐயோ, என்னோட பியூட்டிஃபுல் ஒயிட் ஃபெதர்ஸ், தினமும் என் ஃபெதர்ஸ் நல்லா இருக்கணும்னு டவ் சோப்பு போட்டு குளிக்கிறேன். ஆனா இப்ப கிரீன் கலர்ல நான் கிளி மாதிரி ஆயிட்டேனே. பசங்களா, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. பண்டிகை கொண்டாடுறது தப்பு இல்ல, ஆனா இப்படி பொய் சொல்லி எங்களை டென்ஷன் ஆக்குனது தப்பு. அப்போ புஜ்ஜி ரொம்ப சோகமா, சாரிமா, சாரி மஹி ஆண்டி, நாங்க வேணும்னு பண்ணல. காலையில இன்னைக்கு ஹோலி பண்டிகைன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணோம். நீங்க அதை பெருசா எடுத்துக்கல, அதனாலதான் நாங்க இப்படி பண்ணோம். எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு நீங்க பிஸியாவே இருக்கிறீங்க இல்லையா? ஆமா, எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை. இந்த உலகத்துல எது வேணும்னாலும் மறக்கலாம், ஆனா பண்டிகை மறக்கலாமா? பண்டிகை அன்னைக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு சமையல் வேலை, வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சின்ன பசங்க நாங்க யாரு கூட போய் விளையாடுறதா? எங்களுக்கும் பண்டிகை கொண்டாடணும்னு ஆசையா இருக்கும்ல, அதனாலதான் உங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து கொண்டாட நாங்க இப்படி பண்ணோம். பன்னு, புஜ்ஜி 2 பேரும் சொன்னதை கேட்டதும் பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பசங்க பண்ணது சரிதான்,
நாம தான் வேலை வேலைன்னு பிஸியா இருக்கோம், பசங்க கூட விளையாடுறதே இல்ல, பண்டிகையை மறந்தது தப்புன்னு நினைச்சாங்க. அட ஆமா, இன்னைக்கு ஹோலி பண்டிகை இல்ல, இத நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். பசங்க பண்ணது சரிதான், எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே ஒழிய இந்த பண்டிகை நாள் எல்லாம் நமக்கு ஞாபகத்திலே இருக்கிறது இல்ல. அப்ப துணியும் கோவத்தை குறைச்சுக்கிட்டு, புஜ்ஜி நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா ரத்தம் வருதுன்னு சொல்லி அம்மாவை பயமுறுத்திருக்க கூடாதுல்ல அப்படின்னு துணி போய் புஜ்ஜிய கட்டி பிடிச்சுக்கிட்டா. எது எப்படியோ கலரை எங்க மேல ஊத்திட்டீங்கல்ல, எனக்கு உண்மையிலே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இன்னும் நான் பூசலையே அப்படின்னு சோட்டு பன்னு கையில இருக்கிற கலரை எடுத்து துணியோட முகத்துல பூசினா. துணி ஹாப்பி ஹாலிடே. என்னடி ஏன் முகத்திலே கலர் பூசுற, என்ன பண்ற பாரு. துணியும் கீழே இருக்கிற கலரை எடுத்து சோட்டுவுக்கு பூச போனா. இப்ப அந்த இடமே பயங்கர கோலாகலமா இருந்துச்சு. ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கலர் பூசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா புடவை வீணா போனத மறந்துட்டு, ஓஹோ அப்ப நானும் கலர் பூசுறேன், ஹோலி கொண்டாடலாம்ல. அப்படி சிச்சு காக்கா 2 கையிலயும் பிங்க் கலர் பொடி எடுத்துட்டு போய் லூசியோட முகத்துல பூசிடுச்சு. சிச்சு என் மேல பிங்க் கலரா போடுற, உன் மேல இப்ப பாரு அப்படின்னு கிரீன் கலர் எடுத்து சிச்சுவோட தலையில போட்டுச்சு. அம்மா நானும் போய் விளையாடுவா? ஆமாண்டா வா, இந்த புஜ்ஜிக்கும் பன்னுக்கும் இப்ப நாம யாருங்கிறத காட்டலாம். சிச்சு சின்னும் 2 பேரும் சேர்ந்து பன்னு மேல கலர் தண்ணியே ஊத்துனாங்க. பன்னு ஓடிக்கிட்டு இருந்தான். அம்மா எனக்கு காப்பாத்து, சிச்சு ஆண்டி என் மேல கலர் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஊத்துவாங்கடா, இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டதே நீதானே. அப்படி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் எல்லாரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க கலரை பூசிக்கிட்டு கலர் தண்ணியை அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பன்னு ரொம்ப சோர்வடைஞ்சு, ஐயோ எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, கலர் அடிச்சு விளையாடினது எல்லாமே போதும், இப்போ வயிற்றுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்ல. சாப்பிடாம உன்னால இருக்க முடியாதுல்ல. சரி, இன்னைக்கு ஹோலி பண்டிகைல நான் உங்க எல்லாருக்காகவும் ஸ்வீட்டு காரம் எல்லாம் பண்ணி வைக்கிறேன், எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க, அங்க சாப்பிடலாம். அப்போ நான் புளி சாதம் செஞ்சு எடுத்துட்டு வருவா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். அப்ப நான் குலாப் ஜாமுன் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சூப்பர், அப்ப இன்னைக்கு ஊருக்கு நடுவுல நம்ம எல்லாருமே பார்ட்டி கொண்டாடலாம். இந்த ஹோலி பண்டிகை இன்னைக்கு ஜாலியா இருக்கும். இதை இவ்வளவு ஜாலியா ஆக்குன பன்னுவுக்கும் புஜ்ஜிக்கும் நன்றிதான். தேங்க்யூ மஹி ஆண்டி, எங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ அது இதுதான். நம்ம எல்லாரும் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். பண்டிகை நாளன்னைக்காவது நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு பிஸியா இருக்க கூடாது. ஆமா ஆமா, அப்படியே தினமும் இதே மாதிரி பண்டிகை வந்தாலும் நம்ம வேலை விட்டு செய்யாம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். பன்னு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வயல்ல மாங்காய் ஊறுகாய் சாப்பாடு. மதியம் 1 மணி. வெயில் பயங்கரமா இருந்துச்சு. பறவைங்க எல்லாரும் வேலையை நிப்பாட்டிட்டு வயலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே சாப்பிடுறதுக்காக வந்து உக்காந்தாங்க. எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி, அப்பா ரொம்பவே பசிக்குது, இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற மீன் குழம்பு வாசனை என்ன பசிய தூண்ட வைக்குது. ஆமா சோட்டு, இன்னைக்கு நீ என்ன சமைச்சிருக்க? சிச்சு, என்னோட பையனுக்காக வெண்டைக்காய் பொரியல் பண்ணிருக்கேன். அவன் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து சீக்கிரமா வந்துருவான், பசின்னு வருவான். நான் இன்னைக்கு பருப்பு சாம்பார் கொண்டு வந்திருக்கேன். மகி, நீங்க என்ன நான்வெஜ்ஜா? மகி கழுகு சிரிச்சுக்கிட்டே, ஆமா லூசி, நான் மீன் குழம்பு. அப்படி எல்லாரும் அவங்க கொண்டு வந்த சாப்பாட்டை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துணிக்குருவி மட்டும் அவங்க எல்லாருக்கும் தெரியாம மெதுவா தூரத்துல இருக்கிற ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே போய் நின்னுக்கிட்டு இருந்தா. அப்பதான் புஜ்ஜி ஸ்கூல் முடிச்சு அந்த பக்கமா வந்தா. துணியை சிச்சுக்காக கவனிச்சுக்கிட்டு இருந்தா. பாத்தீங்களா அந்த துணி எவ்வளவு தூரமா போய் உக்காந்து இருக்கான்னு. நம்ம எல்லாம் ஒன்னா உக்காந்து சாப்பிட்டா அவ மட்டும் எதுக்காக நம்மள விட்டு தூரமா போய் உக்காந்து சாப்பிடுறா? அவ கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதுக்குதான். ஆமா ஆமா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. அவ டெய்லி ஏதோ ஸ்பெஷலா கொண்டு வரா. எங்க நம்ம கூட உக்காந்து சாப்பிட்டா நம்மளுக்கு குடுக்கணும்னு தூரமா உக்காரா. அவ தட்டுல எப்பவுமே சிகப்பா இருக்கும். அப்பதான் பன்னு அங்க வந்து, அம்மா பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. சிச்சு சொன்னத கேட்டு, சிச்சு ஆண்டி, துணி ஆண்டி எப்பவுமே சாப்பிடும்போது நான் கவனிச்சிருக்கேன், அவங்க டிஃபன்ல இருந்து நல்ல கமகமானு மனம் வரும். என்னடா சொல்ற, வாசனை வந்துகிட்டு இருந்துச்சா? ஆமா, அப்ப அவ கண்டிப்பா ஏதோ ஸ்பெஷலா தான் கொண்டு வந்து சாப்பிடுறா. தூரத்துல வேப்ப மரத்துக்கு கீழே துணிக்குருவி அவ கொண்டு வந்திருந்த டிஃபனை ஓபன் பண்ணா. அதுல சாப்பாடும் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாயும் இருந்துச்சு. குழம்பு எதுவும் இல்ல. வாமா புஜ்ஜி, வந்து உக்காரு, பசிக்குதா? புஜ்ஜி டிஃபன் பாக்ஸ பார்த்து ரொம்பவும் கவலையா, அம்மா பசிக்குதாமா, ஆனா எப்ப பார்த்தாலும் இந்த ஊறுகாய் சாப்பாடு தானா? இத சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் மட்டன் ஸ்பெஷலா கொண்டு வந்து சாப்பிடுறாங்க. துணி துக்கத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, புஜ்ஜி கவலைப்படாதம்மா, கண்டிப்பா அடுத்த வாரம் எனக்கு சம்பளம் வரும், அதுல உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு குழம்ப சமைச்சு கொடுக்கறேன், கவலைப்படாத, இன்னைக்கு இத சாப்பிடு.
துணி அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் ஊறுகாயையும் கூட எண்ணெயையும் கலந்து புஜ்ஜிக்கு சாப்பிட கொடுத்தா. அப்பதான் சிச்சு காக்கா துணி பக்கத்துல ஓடி வந்தா. அட துணி, என்ன தனியா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நல்ல கமகமன்னு வாசனை வருது, என்ன ஸ்பெஷல்? துணி உடனே அவ டிஃபன் பாக்ஸ கையால மூடி, ஒன்னும் ஸ்பெஷல் எல்லாம் ஒன்னும் இல்ல, தக்காளி கொஜ்ஜி தான். என்னது தக்காளி தொக்கா? சரி, கொஞ்சம் தக்காளி தொக்க எங்களுக்கும் கொடுத்துருக்கலாம்ல, நாங்களும் சாப்பிட்டு சந்தோஷப்படுவோம்ல. சிச்சு, இல்ல சிச்சு, இன்னைக்கு கொஞ்சமா தான் கொண்டு வந்தேன், எனக்கும் புஜ்ஜி வேற இருக்கால, நாளைக்கு கொடுக்கறேன். அதுக்கு சிச்சு காக்கா, ஆமாண்டி அம்மா, ஆமா, உங்களை மாதிரி ஆளுங்க மட்டும் தான் இந்த மாதிரி சாப்பிடலாம், எங்களுக்கெல்லாம் கொடுப்பியா நீ? அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுச்சு. அம்மா, சிச்சு அத்தைக்கு தெரிஞ்சிருச்சா? ஒன்னும் தெரிஞ்சிருக்காது, நீ சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க. அப்போ சிச்சு காக்கா எல்லா பறவைங்க கிட்டையும், ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிச்சு சமையல் எல்லாம் முடிச்சு இங்க சாப்பாடு கொண்டு வர ரொம்ப நேரம் ஆகுது இல்ல, அதனாலதான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா அது? இனிமே எல்லாரும் ஒரே நாள் சமைக்கிறது வேண்டாம், ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தரே சமைச்சுக்கிட்டு வந்தா போதும். இதனால எல்லாரும் ஒரு நாள் சமைச்சிட்டு மத்த நாள்ல ஃப்ரீயா இருக்கலாம்ல. நல்ல ஐடியா. அப்போ வாரம் முழுக்க சமைக்க தேவையில்லை, ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பட்டு சமைச்சா போதுமா? இந்த ஐடியா எனக்கும் ஓகே, நானும் ஒத்துக்கிறேன். சிச்சு காக்கா துணிய பார்த்து, என்ன துணி, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, நீ மட்டும் எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்து இருக்க, இந்த கூட்டத்துல நீயும் இருக்கணும். துணி கொஞ்சம் தயக்கத்தோட, அது வந்து இல்ல சிச்சு, எல்லாருக்கும் சமைக்கணும்னா அதிகமா செலவாகும், அது வந்து இது வந்து எதுவுமே இல்ல, எல்லாருக்கும் டெய்லியா சமைக்கிற வாரத்துல ஒரு நாள் தானே. இங்க பாரு துணி, எந்த பிரச்சனையும் இல்ல, இதுக்கு நீயும் வரணும், நீயும் ஒத்துக்க. துணி வேற வழி இல்லாம, சரி சிச்சு, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன். குட் குட், அப்படிதான் இருக்கணும். நாளைக்கு சோட்டு, நாளன்னைக்கு லூசி, அடுத்த நாள் நானு, அதுக்கப்புறம் கடைசியா தான் நீ. அடுத்த நாள்ல இருந்து வயல்ல விருந்து சாப்பாடுக்கு ஏற்பாடு நடந்துச்சு. முதல் நாள் சோட்டுக்கிளி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொண்டு வந்தா. எல்லாரும் வயிறார சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் லூசி புறா வெள்ளை பால் சாதத்தை கொண்டு வந்தா. மூணாவது நாள் சிச்சு காக்கா எல்லாருக்கும் சிக்கன் ஃப்ரைய கொண்டு வந்தா. அத பன்னு ரொம்பவும் விரும்பி சாப்பிட்டான். அடுத்த நாள் மகிக்கழுகு மீன் குழம்ப கொண்டு வந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டாங்க. துணியும் எல்லாரு கூடவும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டான். மனசுக்குள்ள நாளைக்கு சமைக்கணுமே அப்படிங்கிற பயமும் இருந்துச்சு. நாளைக்கு துணி எல்லாருக்காகவும் சமைக்கணும். ஆனா பாவம், அவ கையில ₹1 கூட இல்ல. அன்னைக்கு சாயந்தர நேரம் அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு துணி வீட்டுக்கு வரும்போது திண்ணையில புஜ்ஜி குருவி உக்காந்துக்கிட்டு இருந்தா. அங்க உட்காந்து அவ அழுதுகிட்டு இருந்தா. புஜ்ஜி, என்னமா ஆச்சு? ஏமா ஏதோ கவலையா உக்காந்துகிட்டு இருக்க? அப்போ புஜ்ஜி, அம்மா, நாளைக்கு ஃபைனல் எக்ஸாமா, பிரின்சிபால் என்ன ஃபீஸ் கட்ட சொன்னாங்கம்மா, நான் ஃபீஸ் கட்டலனா எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்களாம், என்ன எக்ஸாம்ல உட்கார வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா, எல்லாரும் முன்னாடி சொன்னாங்களா, எனக்கு எல்லாரும் முன்னாடி சொன்னது அவமானம் ஆயிடுச்சு. துணி குருவி அதை கேட்டு, ஐயோ, நாளைக்கே கட்டணுமா? எவ்வளவுமா கட்டணும்? 1000 ரூபாய் கட்டணுமா? துணி அவனுடைய புடவை முந்தானையே பிரிச்சு பார்த்தா. அதுல வெறும் ₹100 தான் இருந்துச்சு. அது நாளைக்கு எல்லாருக்காகவே சிக்கன் வாங்கி சமைக்கணுன்றதுக்காக வச்ச பணம். வேற பணம் அவகிட்ட இல்ல. புஜ்ஜி, என்கிட்ட இருக்கிறதே 1000 ரூபாய் தாமா. இந்த 1000 ரூபாயில நாளைக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். ஆனா இப்போ நீ ஃபீஸ் கட்ட கேக்குற, இத உனக்கு கொடுத்துட்டா நான் என்ன பண்றது? அம்மா, என்னோட படிப்பு முன்னாடி அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது தான் பெருசாமா, நான் நல்லா படிக்கணுமா, தயவு செஞ்சு இந்த ஃபீஸ கட்டுங்கம்மா. சரி புஜ்ஜி, நீ கவலைப்படாத, உன்னோட படிப்பு முன்னாடி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசு இல்ல, முதல்ல நீ இந்த காசை கொண்டு போய் ஃபீஸ் கட்டு, எல்லாருக்கும் சாப்பாடு அப்புறமா பாத்துக்கலாம். புஜ்ஜி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கவலையா, நாளைக்கு வயல்ல எல்லாரும் சாப்பாடுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க முன்னாடி உனக்கு அவமானம் ஆகாதா? சிச்சு அத்தெல்லாம் ஏதேதோ சொல்லுவாங்க, என்னம்மா பண்ணுவீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்துல துணி சிரிச்சுக்கிட்டே, புஜ்ஜி, யார் என்ன பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்லம்மா, உன்னோட படிப்புக்காக இந்த காசை கொடுக்கற, எனக்கு உன்னோட படிப்பு தான் முக்கியம். என்னை பார்த்து மத்தவங்க சிரிக்கிறாங்கன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி நம்ம கிட்ட தான் ஊறுகாய் இருக்குல்ல, வயிற்றே சமைச்சு கொண்டு போறேன். அம்மா, அந்த ஊறுகால சாப்பாடு கொடுத்தா எல்லாரும் உன்னை பார்த்து தப்பா பேச மாட்டாங்களா? நீ ஊறுகாய் கொண்டு போனா நல்லா இருக்குமாமா? யாரு என்ன வேணாலும் சமைச்சு கொண்டு போயிருக்கட்டும், ஆனா என்னோட நிலைமை இவ்வளவுதான், என் கையால முடிஞ்சதும் இவ்வளவுதான், நான் இந்த ஊறுகாவை தான் கொண்டு போக போறேன். துணி அன்னைக்கு ராத்திரியே சோறு வடிச்சு அதுல
மாங்காய் ஊறுகாவை போட்டு தயார் பண்ணி வச்சா. எல்லாருமே மரத்துக்கு கீழே வந்து உக்காந்துருந்தாங்க. அவங்க கையில எல்லாம் காலி தட்டு இருந்துச்சு. சிச்சு, சோட்டு, மஹி அப்புறம் எல்லாருமே துணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன மகி, எல்லாரும் இன்னைக்கு பசியில உக்காந்து இருந்தாலும் துணி இன்னும் வரல. நேத்து நான் சிக்கன்னு சொன்னேன், அவ மட்டனை கொண்டு வராலோ என்னவோ. என்னது மட்டனா? மட்டன்னு சொன்ன உடனே வாயில எச்சில் ஊறுது, எனக்கு பசி அதிகமாவுது. சும்மா வீட்டுல ஒத்தையா இருக்கா, சமைச்சு கொண்டு வர நேரம் ஆகும். அப்பதான் துணியும் புஜ்ஜியும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. துணி மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் கொஞ்சம் தைரியமும் இருந்துச்சு. அட துணி, வந்துட்டியா? உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன கொண்டு வந்திருக்க? ஓ, பிரியாணியா? துணி சாப்பாடை கொண்டு வந்து வச்சு எல்லாரும் தட்டை எடுத்து வைங்க. எல்லாரும் ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. துணி பாத்திரத்தோட மூடிய திறந்தா. அதுல சிகப்பு கலர்ல எண்ணெயில இருக்கிற ஒரு சாப்பாடு இருந்துச்சு. அதுல பீஸும் இல்ல, பக்கத்துல தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல. அத பார்த்ததுமே சோட்டு கிளி, அட என்ன துணி, குழம்பு இல்லையா? என்ன சாப்பாடு? கலர் என்ன இந்த கலரா இருக்கு? சிச்சு கோவமா, ஏ துணி, உனக்கு என்ன வெக்கமா இல்லையா? ஊர்கால எங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? நாங்கெல்லாம் இத்தனை நாள் மீன், மட்டனு, சிக்கனு சமைச்சு போட்டுமே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இன்னைக்கு இதை கொண்டு வந்திருக்க? பன்னு கிளி ரொம்பவும் கவலையா, ஆண்டி, மட்டன்னு சொல்லி ஊர்காவை கொண்டு வந்து என்னை ஏமாத்திட்டீங்க. ஐயோ துணி, குறைஞ்ச பட்சம் முட்டையாவது கொண்டு வந்திருக்கலாம்ல, ஊர்கா கொண்டு வந்தியா? துணி எல்லாரும் பேசுறத கேட்டு ரொம்பவும் கவலையா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. உங்க எல்லாருக்கும் புருஷன் இருக்காங்க. புருஷனுக்கு முடியலனா பெத்த பசங்க இருக்காங்க, அவங்க அவங்கள காப்பாத்துவாங்க. ஆனா என் நிலைமை அப்படி இல்ல. எனக்கு என் வீட்டுக்காரரு இல்ல. எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. எனக்கு புருஷன் இல்ல, என் குழந்தை ஒத்தையில. நான் என் பொண்ணை காப்பாத்தணும், அவளை படிக்க வைக்கணும். நாளைக்கு அவளுக்கு கல்யாணத்தையும் நான் செய்யணும். அவ யாரு கண்ணு முன்னாடியும் கையேந்தி நிக்க கூடாது. அவ சொந்த கால்ல படிச்சு முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்காக தான் பணத்தை நான் சேர்த்து வைக்கிறேன். புஜ்ஜி அவங்க அம்மா பக்கத்துல நின்னு, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மா உங்க எல்லாருக்கும் கறியை எடுத்து சமைக்கணும் அப்படின்னு 1000 ரூபாய் காசை வச்சிருந்தாங்க. எனக்கு ஸ்கூல்ல பிரின்சிபால் எக்ஸாம் ஃபீஸை கட்டாததுனால என்னை எக்ஸாமுக்கு உட்கார வைக்க மாட்டேன், ஹால் டிக்கெட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் அந்த காசை கொண்டு போய் ஃபீஸை கட்டிட்டேன். என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக நான் எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் எதிர்க்க ரெடியா இருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு எவ்வளோ அவமானம் பண்ணாலும் உங்க முன்னாடி நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு நான் வேணா உங்க கால்ல வேணா விழுவுறேன். துணி சொன்னதை கேட்டு அந்த இடமே அமைதியா இருந்துச்சு. சிச்சுவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சோட்டு மகியோட கண்ணுல கண்ணீர். யாருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத நேரத்துல லூசிபுரா முன்னாடி வந்து, ஐயோ துணி, நீ எதுக்காக கவலைப்படுற? உன் கையால எதை சமைச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு நீ சமைச்சிருக்கிற சாப்பாடை கொடு, அது அமிர்த மாதிரி இருக்க போகுது. லூசி அந்த சாப்பாட தட்டுல போட்டுக்கிட்டு அத ஒரு வாய் எடுத்து வச்சா. நல்ல ஊர்காவோட காட்டும் அதுல துணியோட பாசமும் சேர்ந்து உண்மையிலே அந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு. அட துணி, இது என்ன சாப்பாடு இவ்ளோ ருசியா இருக்கு? உன் கையால என்ன செஞ்சாலும் அமிர்தம்னு சொன்னல. ஏ சிச்சு, வாயை மூடிக்கிட்டு ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. சிச்சு விருப்பம் இல்லாம தட்ட துணி கிட்ட நீட்டினா. துணி அதுல சாப்பாடு போட்டா. சிச்சு சாப்பிட்டு பார்த்தா. அதுல இருக்கிற உப்பு, புளிப்பு, காரம், அந்த மசாலாவோட காட்டு, இது எல்லாம் சேர்ந்து உண்மையிலேயே அந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடடே துணி, சோட்டு சொன்ன மாதிரி இந்த சமையல் அற்புதமா இருக்கு. உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. இதுக்கு என்னோட மட்டன் குழம்பு எதுவுமே முன்னாடி நிக்க முடியாது. பன்னு சாப்பிட்டு பார்த்து, டீ சூப்பரா இருக்கு ஆண்டி, எனக்கு அந்த மாங்காய் துண்டை கொடுங்க. சிக்கன் சாப்பிடுற மாதிரி கடிச்சு சாப்பிடுற, ரொம்ப ருசியா இருக்கு. எங்களை மன்னிச்சிடும், உன் கஷ்டம் தெரியாம ஏதேதோ பேசிட்டோம். உன் குழந்தைய நீ நல்லபடியா படிக்க வைத்து, நீ எங்களுக்கும் அதுதான் தேவை. ஆமா துணி, உனக்கு எதானா தேவைன்னா கேளு, நாங்களும் உதவி செய்யறோம். எல்லாருமே துணியை பாராட்டிக்கிட்டு அந்த ஊறுகாய் சாப்பாட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கவே இல்ல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் துணியை பார்த்து, துணி தப்பா நினைக்காதடி, நீ செஞ்ச ஊறுகாய் சாப்பாடு அதிரி போச்சு. ஆமா, உனக்கு தக்காளி தொக்கு செய்ய வரும்ல? புஜ்ஜி சிரிச்சுக்கிட்டே, எங்க அம்மா தக்காளி தொக்கு செஞ்சு ஒயிட் ரைஸ் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுல கொஞ்சம் நெய்ய விட்டு சாப்பிடுறதுக்கு ஆஹா அமிர்த மாதிரி இருக்கும். அது முன்னாடி எதுவுமே நிக்க முடியாது. துணி, சரி, இன்னொரு ரவுண்ட் வரும்ல சாப்பாடு செய்யறது, அந்த மாதிரி வரும்போது நீயும் எங்களுக்கு தக்காளி தொக்குல சமைச்சு போடணும். அம்மா ஆண்டி, தக்காளி தொக்குன்னு சொன்ன உடனே வாயில எச்சில் ஊறுது. எல்லாத்தையும் கேட்டு துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா, கண்டிப்பா செஞ்சு கொடுக்குற. நீங்க எல்லாரும் என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
அன்னைக்கு வயல்ல சாப்பிட்ட அந்த ஊறுகாய் சாப்பாடு அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பை இன்னும் பலமாக்குச்சு.